உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு புதிய கிருபை வேணும், புதிய அபிஷேகம் வேணும், புதிய வல்லமை வேணும்? அவங்களாம் நீங்க கையை தட்டும் போதே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய மகிமை இறங்கிட்டும். இப்பொழுது ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உங்க குடும்பத்தில் கொடுக்கிறவராயிருக்கிறார். சில அற்புதங்கள் கண்ணுக்கு முன்பதாகவே நடக்கும். சில காரியங்கள் நமக்கு வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு போன பிறகும் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. ஊழியத்துல கட்டி ஸ்பாட்டாவும் மறைஞ்சிருக்கு, ஒரு மாசம் கழிச்சும் மறைஞ்சிருக்குது. ஆமே. அற்புதம் செய்கிறது அலெக்ஸ் கிடையாது, இயேசுதான் அற்புதம் செய்கிறவர். ஆமே. எல்லாம் அவர் தான். நம்ம சாதாரண ஒரு கழுதை. ஆமே. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், அவருடைய நாமத்தில் அபிஷேகம் பண்ணி அவருடைய ஊழியத்திற்காக நம்மளை பிரித்து எடுத்தார். ஆமே. ஆகவே யாரும் என்ன பார்த்துடாதீங்க, ஆண்டவரை பாருங்க. நிச்சயமா அவர் ஒரு பார்த்த யாரும் வெட்கப்பட மாட்டீங்க. நீங்க அழகான வசனத்தை வாசித்தோம் தானே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து சத்தமா தான் சொல்லுங்களேன், பிரகாசமா இருக்கிற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, பிரகாசம் அடைந்தார்கள். நான் பிரகாசம் அடைய போகிறேன், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாச அறிக்கை தான். இப்படி விசுவாச அறிக்கை பண்ண 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 எங்கேயோ போயிருவீங்க நீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் துக்க நாட்கள் முடிந்து போகும், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை அவர் கீழாக்காமல் மேலாக்குவார். மகிமையான இடத்துல என்னை கர்த்தர் உயர்த்துவார், உயர்ந்த ஸ்தானங்களில் என்னை கர்த்தர் ஏறி இருக்க பண்ணுவார். கண்மலையின் தேனினால் என்னை திருப்தியாக்குவார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மையும் கிருபை என்னை வாழ்நாள் முழுவதும் தொடரும் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி எஃப் மைனர், எஃப் மைனர். ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உத்தலும்புகளா நான் குணமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. தழும்புகளால் நான் குணமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கைகளை தட்டு. உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாமே. கரங்களா சரி சொல்லுமா? இயேசுவே, ஆமென். இயேசுவே, எல்லாம் இயேசுவே,
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, நம்ம இருப்பதை கிருபைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நீ உட்கார்ந்து இருக்கிறதே கிருபை, இந்த சர்ச்சுக்கு வந்ததே கிருபை, நாம் நடப்பதே கிருபை, நம்ம ஓடுவதே கிருபை. ஆமென். பக்கத்துல கையை கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். விசுவாசிக்கீங்களா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்ல. மாகாபோ சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்ல. ஆமென். எல்லாரும் இந்த பாட்டை எளிமையான பாடலாமா? ஒரு ஆக்ஷனோடு பாடலாமா? பாடலாமா பாட வேண்டாமா? ஆமா, எல்லாரும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ளன்னு சொல்லும் போது எல்லாரும் உங்க நெஞ்சில கழிச்சுக்கணும். எல்லாம் வச்சுக்கோங்க பார்க்கலாம். வச்சுக்கிட்டு சொல்லுவேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொல்லுங்க. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சந்தோஷமா சொல்லுவோமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 glory இயேசுவே. உம் தழும்புகளால் நான் குணமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் கைகளை உயர்த்தி தட்டி பாடுவோமா? நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று நல்ல அழகா கையை தட்டுறீங்க. ஆமே. நான் சிஎஸ்ஐல இருந்து வந்தவங்க. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிறந்ததுல இருந்து நாங்க ஆவிக்குரிய சபைலாம் கிடையாது. ஆமே. சிஎஸ்ஐல 14 வருஷம் சர்ச்சு கோயில அங்கேயும் போட்டு அப்படியே பாடிட்டு இருந்தோம். அசையே மாட்டோம், இங்கேயும் போட மாட்டோம், இங்கேயும் அசைய மாட்டோம். ஆமே. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் எப்படி வரணும் தெரியுமா? எப்படி வரணும்? சபைக்கு தேவன் ஆராதிக்க வர்ற ஜனங்கள் எப்படி வரணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சியோடு வரணும். வேற கம்பீர சத்தோட வரணும். வேற இங்க யாராவது சொல்லுங்க. பைபிள் காலேஜ் படிக்கிற தேவ ஊழியர்கள் இருக்கிறீங்களே, எப்படியா வரணும்? எதையாவது ஒண்ணு சொல்லுங்க ஐயா. எதுக்கு வரணும்னு தெரியாதோ? ஆமே. நான் சொல்லட்டா? எத்தனை பேர் நான் சொல்லணும்? ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போது சும்மா பந்தாவா வரணும். ஆமென் சொல்லுங்க. என்னங்க இப்படி கையை தட்ட மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் ஆனா வந்த பிறகு பந்தாவா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அப்ப கையை தட்டும் போது ஒரு ஸ்டெப் அப்படி பண்ண போறீங்க. ஆமென் பண்ணலாமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, வெட்கப்படவே கூடாது. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதோ நல்லதா செஞ்சு பாடலாமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஏதும் இல்ல. கைகளா சைத்து இயேசுவே இயேசுவே எல்லா இயேசுவே
நல்லா 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 இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் எல்லாரும் நானே சொந்தம் என்று சொல்லிக்கொள் உம்மை விட யாரும் இல்லை நல்லா நல்லா சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஒன்னு தெரியுமா உங்களை தாயின் கருவில உருவாக்குனது இயேசு ஆமென் கருவிலேயே உங்களை திங்கணும்னு சத்துரு நினைச்ச போது அழகான ஒரு குழந்தையை வெளியே வர செய்தவர் இயேசு ஆமென் உங்களை வளர்த்தவர் இயேசு உங்களை பாதுகாத்தவர் இயேசு ஏற்ற நேரத்தில் அவருடைய கிருபையினாலே உங்களை ரட்சித்தவர் இயேசு ஏற்ற நேரத்தில் உங்களை அபிஷேகம் பண்ணினவர் இயேசு ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தினவர் இயேசு எல்லாமே இயேசு தான்யா அந்த இயேசுவை மகிமைப்படுத்துறதுக்கு எதுக்கு நம்ம இன்னும் வெட்கப்பட்டு சோம்பேறி மாதிரி இருக்கும் எவன் என்ன பார்த்தா என்ன பார்க்காம போனா என்ன என்ன கிறுக்கேன்னு நினைச்சா எனக்கு என்ன அவன் எங்க அப்பாவை நான் உயர்த்தணும் என்ன ரட்சித்தவர் எவனாவது 5 ரூபா தருவானா சும்மா நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம் தருவானா குறை மட்டும் பேசுவான் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் குறை மட்டும் பேசுவான் ஆமே உண்மைதான் நான் சொல்றது 5 ரூபா சபைக்கு ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க ஆனா பாஸ்டர் எங்கேயாவது போய் சும்மா எங்க நின்றுட்டா போதும் ஏன் இங்க நிக்கிறாருன்னு கேட்பான் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா ஆமே எங்களை அழைத்தது மனுஷன் கிடையாது ஐயா இயேசு எங்களை அழைத்தார் அவர் அபிஷேகம் பண்ணினார் அவர் ரத்தத்தை சிந்தினார் எங்களுக்கா ஆமே அவரை மகிமைப்படுத்த எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அவங்க மாத்திரம் ஆண்டவரை உயர்த்தி பக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல குதிச்சோ டான்ஸ் பண்ணியோ ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ரெடியா இருக்கீங்களா பசங்களா ரெடியா இருக்கீங்களாடா பிசாசு வெட்கப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு குதிக்கிற குதியில கூட மிதிக்கிற மிதியில கூட பிசாசு உன் கால்களுக்கு கீழே இருக்கிறான் நாம சொல்லுங்க பார்க்கலாம் அத நினைச்சு மிதி இயேசுவின் நாமத்தினால் எத்தனை காலம் நம்மளை மிதிச்சாவே ஆமே ஆமே எத்தனை நாள் நம்மளை ஒடுக்கணும் எத்தனை நாள் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு அந்த சத்துருவை நீ கெடுக்கணும் இனிமே ஆமே எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை அதுதான் பிசாச அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அவனை நம்ம இருக்கிற எல்லையில அவன் இருக்க கூடாதுங்க எத்தனை பேர் அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஆசையா பிள்ளைங்க தான் வாலிப பிள்ளைங்க தம்பி எல்லாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி ஆரம்பிக்கலாமா 1 2 3 4 சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள விட யாரும் இல்ல நல்லா நல்லா சொத்து என்று அள்ளிக்கொள்ள சொந்தம் என்று நல்லா 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 கைய தட்டு விட ஏதும் இல்ல இயேசுவே கைகளை உயர்த்தி எல்லாம் ஒரு குதிச்சு பண்ணலாமா கம்பெனி உம் கிருபையினா நான் பிழைத்துக் கொண்டேன் உம் பாசத்தினா நான் திகைத்து போனேன் உம் கிருபையினா நான் பிழைத்துக் கொண்டேன் உம் பாசத்தினா நான் திகைத்து போனேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள எல்லாருமா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆமென் 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 சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம் வார்த்தையினா நான் சுகமானே உம் வார்த்தையினா நான் பலனானே சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சந்தோஷமா சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட
ஏதுமில்ல, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. நல்ல கைகளை தட்டே இன்னும் 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 சத்தமாய் சத்தமா. போதாது போதாது போதாது. அவரே அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், அவரே காரியத்தை மாறுதலாய் மாற்றுகிறவர், அவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரே உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், அவரே வானங்களை விரித்தவர், அவரே பூமியை அஸ்திவாரப்படுத்தினவர். ஓ மா கதேஷாதாரபுலதுனா அவரே. ஆமென். Thank you Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சிரிச்சிட்டு சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சொல்லுங்களேன், ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆமென். ஏன் தெரியுமா அழகா இருக்கிறோம்? அந்த அழகானவருக்கு பிள்ளைங்க நம்ம. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அழகான அப்பாவுக்கு செல்ல பிள்ளைன்னு சொல்றீங்க? அவங்க மாத்திரம் ஆண்டவருக்கு ஒரு கிஸ் பண்ண, ஐ லவ் யூ டாடின்னு சொல்லுங்க. கொடுங்க ஆண்டவருக்கு. நான் அடிக்கடி ஆண்டவருக்கு கொடுப்பேன். ஆமென். சில நேரங்களில் ஆண்டவர் மேல ரொம்ப கார் ஓட்டிட்டு இருந்தாலும் சரி, உழைத்து போனாலும் திடீர்னு அப்படியே ஆண்டவர் யோசிச்சேன்னா என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமென். ஆனா ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லுவேன். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் அப்படி வச்சுக்கோங்க. நம்ம எப்படி வச்சிருக்கிறோமோ அவர் அப்படி நம்மளை வச்சிருப்பார். அல்லேலூயா. 2007 வருஷம் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். 2007 ஜூன் 24ஆம் தேதி இப்படி உங்க காரியாப்பட்டியில் ஒரு மீட்டிங் நடக்கல, இப்படி எங்க இடத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அப்ப வேடிக்கை பார்க்க தான் நான் போனேன். வந்த ஊழியக்கார் எப்படி இருக்கிறாரு, அழகா இருக்கிறாரா, ஸ்டைலா இருக்கிறாரா, கலரா இருக்கிறாரா, எப்படி இருக்கிறார் வேடிக்கை பார்க்க போன அன்னைக்கு எங்க அப்பா கிருபையினா என்னை தூக்கி எடுத்தார், அந்த நாள் முதற்கொண்டு என்னை உயர்த்தி வந்தார், என்னை உயர்த்தி வந்தார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள. அப்போ காலேஜ்ல 3வது வருஷம் படிச்சுட்டு இருந்தேன் நான். எனக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் பார்த்தா நான் ஒரு நாள் சிரிச்ச ஆளு. ஆமென் சொல்லுங்க பார்க்க. ஹல்லேலூயா. ஏதோ வளர்த்தது நினைப்பேன் நான். ஆமென். புரியுதா நான் சொல்றேன்? ஆனா எங்க அப்பா என்ன பிடிச்சார். ஆமென். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்த என்ன வாழ்க்கையில அந்த அப்பா உள்ள வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய நிகழ்ச்சியை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இமயம் டிவி. எத்தனை பேர் இமயம் டிவியில நிகழ்ச்சியை பார்த்துருக்கிறீங்க? பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். 2, 3, 4 பேர் பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை 6:30 6:45 வரை மகிமை நேரம் எனக்கு ஒரு நிகழ்ச்சியை கர்த்தர் கிருபையினாலே இமயம் டிவியில ஒவ்வொரு வியாழக்கிழமை காலையும் நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். என்ற குவாலிஃபிகேஷன் ஒண்ணுமில்லை. ஆமென். தகுதியே இல்லாத நம்மளை தான் கர்த்தர் அவருக்கு பிள்ளையாய் மாற்றுவார். மனுஷன் தான் குவாலிஃபிகேஷன் கேட்பான். நான் ஆண்டவருக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களை அப்படியே கொடுங்க. ஆமென். அப்பா என்கிட்ட இதுதான் இருக்கு, என்ன இருக்கு அதை கொடுங்க ஆண்டவருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஊழியங்களை சில காரியங்கள் அற்புதங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது கண்ணுக்கு முன்னாலே நாங்கள் பார்ப்போம். தம்பிக்கெல்லாம் தெரியும். தம்பி தான் நம்மளுடைய வீடியோலாம் தம்பிகள் தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். ஆச்சரியமா இருக்கும். ஆமென். எனக்கே சில நாள் ஆச்சரியமா இருக்கும். என்னடா இப்படி கத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போனவெல்லாம் கயத்தால் ஒரு மீட்டிங், ஒரு பிள்ளை கழுத்தில் இப்படி கட்டியோட வந்தது. மீட்டிங் முடிஞ்சு ஜோம் பண்ண எல்லாரும்.
ஜோம் நீட்டு இயேசுவின் நாம தண்ணியை நான் கொடுத்துட்டு இப்ப தொட்டு பாருன்னு சொன்னா கட்டி காணாம போச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பயங்கரமான அற்புதங்களை ஆண்டவர் அந்த பகுதிக்குள்ள செய்தார். ஆமென். அநேக இடங்கள்ல கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியா கர்த்தர் தம்முடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கார். எல்லாம் அப்பா தான். ஆமென். என்ன சொல்ல ஒண்ணுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நான் சொன்னதானே, என்னை அழைத்தது அவர், அபிஷேகம் பண்ணினது அவர், கிருபைகளை கொடுத்தது அவர், வரங்களை கொடுத்தது அவர், எல்லாம் அவர் தான். எத்தனை பேர் அந்த அவருக்கு கையாக தட்டி ஆண்டவரை எல்லாம் உயர்த்தி தட்டுங்க ஐயா. அல்ல சாயங்காலம் ஒரு 3 அலையிலையா சொல்லித்தர போறேன். சொல்லித்தருமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ரெடியா இருக்கும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமே. சார் ஒரு அல்லேலூயா சொல்லும் போது இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இந்த கராத்தில் எல்லாம் செய்வாங்க பிளாக். ஆமே. இன்னொரு அல்லேலூயா சொல்லும்போது என்னங்க நல்லா பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் உள்ளவங்க மூஞ்சி போனாலும் பரவாயில்லை. ஆமா. அது அப்புறம் 3வது அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாருங்க. இது இவனை எவனுக்கும் தெரியாது. அதான் காலையில போயிட்டு சில 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றோம். அந்த 1 மணி நேரம் அப்படி ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் சொல்லும்போது ஒரு ஜம்ப். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ரெடியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா 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 ஆமென். ஏன் மத்தவங்கள இதுக்கு குதிக்கிற தப்பே கிடையாதுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சப்பானியா இருந்தா நான் உங்களை சொல்ல மாட்டேன், நீங்க குதிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. வெட்கப்படவே கூடாது. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் ஜோம்னா போறாங்க. அப்போ தேவாலயத்து வாசல்ல ஒரு முடவன் உட்கார்ந்துட்டு இருக்கான், சப்பானி. ஆமே. அவன் எங்க உட்கார்ந்துருந்தானா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க உட்கார்ந்துதான்? தேவாலயத்தில் எதுல உட்கார்ந்துருந்தான்? தேவாலயத்திற்கு வெளியே வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆமே. அப்போ பேதுரு வந்த என்கிட்ட வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன். என்ன இதுக்கு? சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமம். ஆமே. கொடுத்தாரு இயேசுவின் நாமத்தை. எழுந்தாரு, நடந்தாரு, குதித்தாரு, திருப்பி நடந்தாரு, நடந்து குதித்தாரு, தேவாலயத்திற்குள்ள வந்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள வரணும். சர்ச்சுக்குள்ள நிறைய உட்கார்ந்து இருக்கும். அது அதோடைய சிந்தனை வீட்டுல கிச்சன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் தெரியும். ஆமென். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோமான்னு தெரியலையே, கதவை ஒழுங்கா பூட்டிட்டோமான்னு தெரியலையே. ஆமென். உள்ள வாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா? அதனால எல்லாரும் நல்லா ஜம்ப் பண்ணி ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா 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 நீங்க என்ன ஹல்லேலூயா 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 ஆமென். நீங்க தான் எங்களுக்கு மெயின் ஹீரோ. ரெடியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென். மீட்பனவரே ஹல்லேலூயா சொல்லுங்க, யூதாவின் ராஜசிங்கமே. ஆமென் சொல்லுங்க. மீட்பனவரே ஹல்லேலூயா சொல்லுங்க, யூதாவின் ராஜசிங்கமே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஓஹோ லா 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 லா. இந்த ஓஹோ பாடும் பொழுது எல்லாரும் அப்படியே அந்த சைடு ஓட்டுறாங்க. ஓஹோ புரியலையா? சரி, நீங்க இடம் கம்மியா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் ஓஹோ நல்லா
தான் செய்யுங்களேன், நல்லா தான் இருக்கு. ஓஹோ லா 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 ஓஹோ லா 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 லா. கண்ணீர் கவலைகளா, கஷ்டங்கள் தீரலையா, வாழ பிடிக்கலையா, இல்ல வாழ தெரியலையா, இயேசு வந்தாலே வாழ்க்கை மாறுவே. இப்ப எல்லாரும் நீங்க சொல்ல போறீங்க, நான் இயேசு வந்தாலே வாழ்க்கை மாறுமேன்னு சொல்லும் போது 2 கையை உயர்த்தி ஹே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, 2 கையை உயர்த்தி ஹே ஹே. ஹேக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உருவாக்கும் தன்மையுள்ளன்னு அர்த்தம். ஆமே, இந்த ஹே சொல்றதே ஆண்டவரை மகிமைப்படுத்துறது தான். ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வந்தாலே வாழ்க்கை மாறுவே, வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி தருவாரே. 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 ஓஹோ லா 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 ஓஹோ லா 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 லா. குடும்பம் கைவிட்டதா, தனிமை வாட்டினதா, அன்பே கிடைக்கலையா, இல்ல வாழ பிடிக்கலையா, இயேசு வந்தாலே வாழ்க்கை மாறுவே, வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி தருவாரே. இயேசு வந்தாலே வாழ்க்கை மாறுவே, வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி தருவாரே. ஓஹோ லா 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 லா. எல்லாரும் நல்ல டான்ஸ் ஆடு. ஓஹோ லா 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 லா. ஓஹோ லா 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 லா. இயேசு வந்தாலே வாழ்க்கை மாறுவே, வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி தருவாரே. இயேசு வந்தாலே வாழ்க்கை மாறுவே, வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி தருவாரே. ஹல்லேலூயா 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 ஆமென். Hallelujah, hallelujah, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா hallelujah, amen. ஹல்லேலூயா Hallelujah, hallelujah, amen. ஓஹோ லா 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 லா. எல்லாரும் போட்டுக்கோங்கய்யா. ஓஹோ La 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 la. ஓஹோ லா 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 லா. எல்லாம் சிரிச்சுட்டு